இங்கே ஓய்வெடுக்கலாமா? ரொம்ப சோர்வாக இருக்கு என்று கேட்டாள். இளவரசனும் சம்மதித்தான். பிறகு அவள் மண்டபத்தை சுற்றிப் பார்க்க விரும்புவதாகச் சொல்லி மண்டபத்திற்குள் நுழைந்தாள். சற்று நேரத்தில் இளவரசனும் அவளைத் தேடி உள்ளே சென்றான். ஆனால் அங்கே ஒரு பயங்கரமான காட்சி காத்திருந்தது. அவள் ஒரு பெரிய பூதமாக மாறி நின்றாள். சிறிய பூதங்கள் அவளை சூழ்ந்து, அம்மா, சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டன. குழந்தைகளே, ஒரு அழகிய இளைஞனை கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் பசியை தீருங்கள் என்று சொல்லி அந்த பூதம் சிரித்தது. அதைக் கேட்டதும் இளவரசனுக்கு இதயம் படபடத்தது. சத்தமில்லாமல் வெளியே வந்து குதிரையில் ஏறி அரண்மனைக்கு விரைந்தான். பயத்துடன் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னான். சிந்துபாத் மிகவும் கோபப்பட்டு, அமைச்சர் என் உத்தரவை மீறி உன்னை ஆபத்தில் விட்டுவிட்டார் என்று சொல்லி அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்து அதை உடனே நிறைவேற்றினார். இவ்வாறு கதையை நிறுத்தி மன்னர் யூனான் தன் அமைச்சரிடம், துறவி துபானை ஏன் சந்தேகிக்கிறாய்? அரசே, துபான் மருந்து கொடுக்காமல், மருத்துவம் செய்யாமல், மந்திர சக்தியால் உங்கள் நோயை குணப்படுத்தினார். அந்த சக்தியால் உங்களை பலவீனப்படுத்தவோ உயிரை பறிக்கவோ கூட முடியும். மந்திர சக்தி படைத்தவர்களிடம் நாம் எப்போதும் பயந்துதான் வாழ வேண்டும். மன்னரை பார்த்து மற்றவர்கள் பயப்படலாமே தவிர மன்னரே பயப்படக்கூடிய ஒரு ஆள் இருப்பது சரியா என்று கேட்டார். யூனான் குழம்பினார். நீ சொல்வதும் சரிதான். துபானை என்ன செய்யலாம்? அவரை ஒற்றன் என்று குற்றம் சாட்டி மரண தண்டனை கொடுங்கள். அரசர் ஒப்புக்கொண்டு துபானை அழைத்து, நீ எதிரி நாட்டு ஒற்றன், உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொன்னார். துபான் அமைதியாக, உங்கள் நோயை குணமாக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்தேன். அதற்கான பரிசு இதுதானா? சரி, பரவாயில்லை. ஆனால் இறப்பதற்கு முன் என் வீட்டிலுள்ள அரிய மருத்துவ நூல்களை உங்கள் நூலகத்தில் வைக்க அனுமதியுங்கள் என்று கேட்டார். அரசரும் சம்மதித்தார். துபான் நூல்களை கொண்டு வந்து ஒரு புத்தகத்தை அரசனிடம் கொடுத்து, என் தலை வெட்டப்பட்ட பின் அதை ஒரு தட்டில் வைத்து இந்த நூலின் 4வது பக்கத்தை படியுங்கள். என் தலை உங்களுடன் பேசும் என்றார். முழு வீடியோவை பார்க்க ஹேண்டிலுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.